தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளும் மெட்ரிகுலேஷனும் அதிகம். கிட்டத்தட்ட நீங்க அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவரோட இந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதற்கு காரணம் என்ன? மொழிகளையும் கற்போம், அன்னை தமிழை காப்போம்னு சொல்றேன். நீங்க இவன் கொண்டு வர திட்டமே என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கான திட்டமே என்னன்னா, மாநில சுயாட்சியை தகர்ப்பதற்கான ஒரு வேலை தாங்க. நான் தான் முன்னாடி சொன்னதுதான். அவங்களுடைய இலக்கு என்னன்னா, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே மதம். இதுதான் அவங்களுடைய இலக்கு. அதற்கான திட்டங்கள் தான் அவங்க வந்து மெல்ல 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 இது போன்ற திட்டங்களை கொண்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி பிரபலங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்தி படிக்கக்கூடிய பள்ளியில் ஏன் இருக்காங்கன்னு கேக்குறேன். இந்த அக்கறை தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல இருக்கணும்ல இவங்களுக்கு. ஏங்க, நாங்க உணர்வா இருக்கக்கூடிய உணர்வு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இலக்கணம், இலக்கியம் அத்தனையுமே வந்து எமக்காக இருக்கிறது. என் அறிவாற்றலை வளர்த்திருக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் எழுதிய அந்த வரிகளே வந்து எமக்கான பெரிய ஒரு உந்துதலை தருகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது. அதை விட என்ன இந்தி பெரிய வெங்காய மொழி? நீங்க சொல்லுங்க. வணக்கம், இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கரிகால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் இங்கே ஒரு பல ஆண்டுகள் கழித்து அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு மொழி பிரச்சனை இங்கே தலையெடுத்திருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழகத்தில் பெரிய பழையபடி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. 2 அரசுகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. இதுல குறிப்பிடுறது 2 விஷயம் என்ன அப்படின்னா, 1967 நடந்த இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் இப்போது நடக்கின்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் நடுவில் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த காலகட்டங்கள் வேறு, இந்த காலகட்டங்கள் வேறு. இன்றைய காலகட்டத்துல ஒரு மொழியை எதிர்ப்பது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு கேள்வியா நீங்க அதை என்கிட்ட கேள்வியா கேட்குறீங்க. மகிழ்ச்சி. இன்னொரு செய்தி, இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். அவருக்கு பிராம்ப்ட்லி சேனல் வழியாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து ஏதோ திமுக அரசு எதிர்க்கிறது, இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் எதிர்க்கிறது என்பதல்ல பிரச்சனை. இந்த கல்வி திட்டத்திற்காக நிதி வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் புதுடெல்லிக்கு சென்றார். புதுடெல்லிக்கு சென்று எங்களுக்கான கல்வி நிதியை ஒதுக்குங்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரசாத்திடம் கேட்டபோது, தர்மேந்திர பிரசாத் அவர்கள், நீங்கள் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு நிதி வழங்குகிறோம், PMST திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், உங்களுக்கான நிதியை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்னார். அப்பொழுது அன்பில் மகேஷ் அவர்கள் அங்கே அதை எதிர்ப்பு தெரிவித்து, நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, எங்களுக்கான மொழி உணர்வு இருக்கிறது, எங்களுக்கான வரலாறு இருக்கிறது, எங்களுக்கான போராட்டம் இருக்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டார். இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்தியை வந்து அவங்க கட்டாயம் திணிக்க வேண்டும் என்று ஒரு மும்முரமாக தீவிரமாக களமாடி வருகிறார்கள். இந்த இந்தி திணிப்பு போராட்டம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு தமிழகத்தில் பெரிய இது விவாதமாக இல்லை. கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளுக்கு 1967 இருந்து இந்த பிரச்சனை ஓடோடி கொண்டு இருக்கிறது. இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதில் நம்முடைய நோக்கம். நமக்கான மொழி இருக்கிறது, நமக்கான உணர்வு இருக்கிறது, இந்த மாநிலத்திற்கான ஒரு மொழி உணர்வு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிறோமே தவிர, இவங்க வந்து கல்வி நிதி கொடுக்கறதுக்கு என்ன, ஒரு குழந்தைங்களுடைய கல்விக்கு நிதியை ஒதுக்காதது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம், ஒரு பேராபத்து சொல்லுங்க. நாளை அவர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பிழையாக இது மாறும். குழந்தைங்களுடைய கல்விக்கான நிதியை ஒதுக்காதது, நீங்க மாநில அரசுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல, கல்விக்கான நிதியாச்சு நீங்க ஒதுக்கணும்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு இல்ல. அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி, நீங்க சொன்னதுல இது 3வது மொழியாக இந்தியை படிக்க சொல்கிறார்கள். 3வது மொழி இந்தியை மட்டும் அவங்க படிக்க சொல்ல, 3வது மொழி எனி அதர் லாங்குவேஜ். இந்தி மட்டும் இந்தியாவில் இல்ல, எனி அதர் லாங்குவேஜ் இல்லையா? இந்தி மட்டும் கிடையாது. இது நீங்க பொதுவாக எல்லாரும் சொல்லும் போது இந்தி மொழி நம்ம போர்டுல இருக்கிறது அழிக்கிறது, இந்த மாதிரி திருப்பி இறங்குறது. இந்தி திணிப்புங்கிறது வேற, தமிழ் கிடையாது இந்தி படின்னு சொல்றது வேற. தமிழ் படி, ஆங்கிலம் படி, இன்னொரு மொழியை படிக்கலாம், அது ஹிந்தி மட்டும் கிடையாது. இங்க பார்வை வந்து வெறும் இந்தி அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா, அனைத்து மொழிகளையும் கற்போம், அன்னை தமிழை காப்போம்ன்றது விடுதலை தமிழை யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்லல. அப்படி இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கான இருமொழி கொள்கை இருக்கு. நான் கேக்குறேன், இந்தி படிச்சவன் எல்லாம் பெரிய அளவுல நான் கேக்குறேன், இந்தி படிச்சவன் இன்னைக்கு பானிபூரி வித்துட்டு இருக்கான், இந்தி படிச்சவன் இன்னைக்கு வந்து கூலி தொழிலாளியா இருக்கிறான், இந்தி படிச்சவன் இன்னைக்கு வந்து அவனுடைய நிலை எவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா தமிழுடைய நிலை அப்படி இருக்கா?
தமிழர்களுடைய நிலை எப்படி இருக்கா? இன்னைக்கு அறிவார்ந்த ஆளுமையாக தமிழ் இருக்கிறது. தமிழர்களுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய இன்றைக்கு அறிவியல் ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஹிந்தி படிச்சா வந்து இவன் வந்து இன்னும் இல்ல, நான் அதான் சொல்றேன், அது ஹிந்தி மட்டும் கிடையாதுன்னு சொல்றேன். அதே இந்தியே நீங்க எடுக்கிறீங்க, மூன்றாவது மொழிங்கிறது. அதாவது இவங்களுடைய திட்டம் என்ன தெரியுங்களா சார்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், இப்படி இந்த திட்டங்களை இவங்க வந்து கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இது போன்ற முயற்சிகளை எடுக்கிறாங்க. நாம இந்தியை எதிர்க்கணும்ன்றது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா இவங்களுடைய இலக்கு என்ன? நீங்க அதை யோசிக்கணும்ல. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே தேர்தல் முறையை திட்டம் நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்லவே இல்லை. இல்ல அவங்களுடைய இலக்கு இதுதான். நீங்க நினைக்கிறீங்களே தவிர இலக்குன்னு அவங்க பிரகடனப்படுத்தினாங்களா? இல்ல காசியில போய் அவர் என்ன சொல்றாரு, அமைச்சர், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் அவர்கள், நீங்க வந்து இந்த கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தினால்தான், இந்த மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களுக்கான நிதியை தருவன்றாரு. இது ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரானது இல்லையா? இல்ல, நிதி அரசமைப்பு சட்டத்துல இருக்கா? இல்ல முதல்ல சட்டத்துல இருக்கா? கிடையாது. நான் என்ன கேக்குறேன், இந்த நிதி வந்து மத்திய அரசாங்கம் தரவில்லை, அதற்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்று, ஏற்க மாட்டோம்னு சொல்றீங்க இல்லையா, இருமொழி கொள்கை தான் சொல்றீங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருமொழி கொள்கை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அனைத்துலயும் மும்மொழி கொள்கை ரொம்ப காலமா பின்பற்று நமக்கே தெரியும். நீங்க அதுல இதை கூட கேந்திர வித்யாலயம் சேர்த்துக்கங்க, இந்த நவோதயாவை சேர்த்துங்க, அதெல்லாம் சேர்த்தாலுமே இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளும் மெட்ரிகுலேஷனும் அதிகம். கிட்டத்தட்ட நீங்க அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட இந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இன்னும் மேன்மையாக ஆக்க அனைத்தும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தனியார் பள்ளியில சேர்க்கிறாங்களா இல்லையா? நமக்கு அறிந்து சொல்றேன், ஹிந்தி படிக்கணும்னு சேர்க்கிறாங்களா? இல்ல, ஹிந்தி நீங்க தன்னுடைய, அதாவது நீங்க ஒரு கூடுதல் கவனம் செலுத்துவாங்க தனியார் பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் காலங்காலமா இருக்கிற ஒரு நடைமுறை. அவங்க என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைய சேர்த்தா கொஞ்சம் இவன் வந்து நாகரிகமா வருவான், இவன் கொஞ்சம் இன்னும் அறிவு வந்து ஆற்றல், இவனுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. இன்னைக்கு அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்குங்க. அரசு பள்ளி யாருமே அரசாங்க பள்ளியில இங்க எல்லாருமே அரசு பள்ளியில படிச்ச தலைவர்கள் தான் இன்னைக்கு தலைவர்களா. இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறவர்கள் வந்து அரசு பள்ளியில் படித்தவர்கள், மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆக உருவாக்கி இருக்கிறவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள், மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிச்சவங்க தான். அரசு பள்ளி ஏதோ சாதாரணமாக நம்ம நினைத்த கூடாது. இன்றைக்கு திமுக நீங்க சொல்ற இன்றைக்கு அன்பில் மகேஷ் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த தரத்தை இன்னும் கூடுதலாக நீங்க சொல்றது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பூராவே இன்னைக்கு பச்சை பாசல படிச்சுட்டு அரசு பள்ளியில படிச்சிருந்தவங்க தான் இருக்காங்க. நீங்க துரைமுருகன் ஆரம்பிச்சு, வைகோல ஆரம்பிச்சு, எல்லாருமே நமக்கு தெரிந்த அளவு, நமக்கு தெரிந்த ஒரு அமைச்சர்கள் எல்லாமே இருக்காங்க. அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அவர்களுடைய இன்றைய நிலை என்னன்னு கேட்கிறேன். அன்றைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. அப்பொழுது இது ஒரு கடினமான ஒரு பொருளாதார சூழல், ஒரு கடினமான ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடிய இடத்துல அனைத்தும் கத்துக்கணும்ன்றது சரிதானு ஒரு கேள்வி வரும். இது நாம தவறுன்னு சொல்லலைங்க. அனைத்து மொழிகளையும் கற்போம், அன்னை தமிழை காப்போம்னு சொல்றேன். நீங்க இவன் கொண்டு வர திட்டமே என்னன்னா, அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கான திட்டமே என்னன்னா, மாநில சுயாட்சியை தகர்ப்பதற்கான ஒரு வேலை தாங்க. நான் தான் முன்னாடி சொன்னதுதான். அவங்களுடைய இலக்கு என்னன்னா, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே மதம், இதுதான் அவங்களுடைய இலக்கு. அதற்கான திட்டங்கள் தான் அவங்க வந்து மெல்ல 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 இது போன்ற திட்டங்களை கொண்டு வராங்க. இன்றைக்கு ஆசிரியர் பயிற்சி, இந்தி பயிற்சி வைக்கணும்னாங்க. அது வந்து நவேந்திர பிரசாத் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா தமிழக அரசு அதை ஏற்கல. இன்றைக்கு வந்து போய் நிதி கேட்டா நிதிக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஆக இதையெல்லாம் வந்து ஒரு காலமும் தமிழகத்தில் அவர்கள் வந்து இந்தி திணிப்பை கொண்டு வர முடியாது என்பது எங்க நிலைப்பாடு. இல்ல, தமிழகத்துல இந்தி, அதான் நான் திருப்பி என்ன கேட்கிறேன்னா, அது இந்தின்றதை மட்டும் நம்ம ஏன் எடுத்துக்கணும்ன்றதை கேட்கிறேன். அது இந்தின்னு மட்டும் எடுத்துக்க, நீங்க விருப்பப்பட்டு நீங்க படிச்சா உங்களை யாருன்னா வந்து தடுக்கிறோமா? இப்ப நீங்க போறீங்க, எனக்கு ஹிந்தி வேணும், நான் படிக்க போறேன்னா உங்களை யாரா தடுக்கிறோமா? அப்படி இல்ல. நீ அதை வந்து ஒரு திட்டமா கொண்டு வரல, ஒரு மாநில அரசு மீது திணிக்காத. அது மாநில அரசு முடிவெடுக்க வேண்டியது. மாநில அரசுக்கு தான் வந்து அக்கறை இருக்கிறது, மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அந்தந்த மொழி பேசக்கூடிய அந்தந்த மக்கள். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து ராஜஸ்தான்ல வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து, இது தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னதுதான், அன்றைய காலகட்டத்துல வந்து 80% வந்து ராஜஸ்தான் இருந்தான். இவங்க இந்தியை வந்து நடைமுறைப்படுத்த இன்றைக்கு ராஜஸ்தானுடைய நிலைமை என்ன? வெறும் 20% தான் வந்து அவனுடைய மொழி இருக்கிறது. மீதி அனைவரும் வந்து 80% இந்தி இன்றைக்கு கற்கக்கூடிய சூழல் அந்த மக்கள் பயிற்று மொழி ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மக்கள் 80% உருவாயிட்டான்.
அப்போ தமிழ் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? தமிழர்கள் வந்து தமிழ் உணர்வு இருக்கக்கூடாது, மொழி உணர்வு இருக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்கு. எத்தனை தனியார் பள்ளிகள்ல தமிழ் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? விருப்பப்பட்டு படிக்கிற எல்லா தமிழர்கள் போய் படிக்கலையா? நான் கேக்குறேன், மாணவர்கள் தமிழர்கள் தான் கேட்கிறேன். தமிழர்கள் படிக்கிறாங்க, விருப்ப பாடம். தமிழ்ல 100க்கு 100 வாங்க முடியாது, இன்னும் 100க்கு 100 வாங்கக்கூடிய பிரெஞ்சுல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சேரக்கூடிய மாணவர்கள் அதிகம் இருக்காங்க தனியார் பள்ளிகள்ல சொல்றேன். அப்ப தனியார் பள்ளிகள்ல இவங்களோட கவனம் அரசு பள்ளிகள்ல இருக்கிற அரசுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் மக்களோட நிலை என்னன்னு யாரும் யோசிக்காம மக்கள் விருப்பப்படலாம்ல. நீங்க ஆய்வு செய்யுங்க, மக்களுடைய நிலை வந்து நீங்க ஆய்வு செய்யுங்க. தேர்தல் நேரங்கள்ல தெரியும் மக்கள் வந்து இந்தியை ஏத்துக்கிட்டாங்களா. இன்னைக்கு நீங்க காலகாலமா பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியை எதிர்த்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து இந்தியை வந்து மிகப்பெரிய அளவில் இங்க ஆட்சி அமைக்க முடியும். நீ இந்தியை உள்ள விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து உண்மையிலேயே சொல்றது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது. பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அதிலே கலந்து கொண்டு அவங்களுடைய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் வந்து அங்க இன்றைக்கு 4ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ முதல்வருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்தியை ஒருபோதும் தமிழகத்தில் நுழைய விட மாட்டோம். இது எங்களுடைய நிலைப்பாடுங்க. இந்தி வரக்கூடாது. இந்தி படிச்சா எங்களுக்கு ஒன்றும் பெரிய அறிவாட்டில்ல, தமிழ்ல ஒண்ணுமே இல்லையா? நீங்க சொல்லுங்க. இல்ல அதைத்தான் கேக்குறேன். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி பிரபலங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்தி படிக்கக்கூடிய பள்ளியில் ஏன் இருக்காங்கன்னு கேக்குறேன். இந்த அக்கறை தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல இருக்கணும்ல இவங்களுக்கு. ஏங்க நாங்க உணர்வா இருக்கக்கூடிய உணர்வு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? திமுக எல்லோருமே உணர்வா இருக்கிறான், தமிழ் படிக்கிறான். நான் இன்னைக்கு சொல்றேன், விருப்பப்பாட மொழின்னு ஒண்ணு இருந்தா உனக்கு விருப்பப்பட்டா நீ போய் கத்துக்கோ. உனக்கு எனக்கு தனி மனிதன் நான் விருப்பம் இருக்கு, நான் ஒரு டியூஷன் எடுக்கிறேன், இல்ல எனக்கு தனியா இது வந்து ஒரு கல்வி தேவை, இந்தி தேவை, நான் வந்து டெல்லியில போய் நான் வந்து பண்ண போறேன், எனக்கு வந்து நான் வந்து அங்க மிகப்பெரிய அளவு நிர்வாக ரீதியா இருக்க போறேன், என் பிள்ளைய அப்படிதான் வளர்க்க போறேன் அப்படின்னா நீங்க வளர்த்துக்கோ. அதுல யாருன்னா வந்து தடை சொல்லணுமா? இல்லையே. எனக்கு இந்தி வந்து எங்களுடைய மாநிலத்தின் மீது திணிக்காதுன்னு சொல்றோம். ஏன் தொடர்ந்து அந்த திணிப்பை வந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்துல இருந்து அவங்க அதை கொண்டு வராங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவங்க ஒரு இலக்கை வைக்கிறாங்க, இந்த நாட்டை வந்து எப்படியாவது இந்து ராஷ்டிரமா அமைக்கணும், சனாதானத்தை வந்து எப்படியாவது வந்து இந்த தேசம் முழுவதும் வந்து அவங்க பரவி வைக்கணும். ஒவ்வொரு மொழிக்காரனும் வந்து இன்னைக்கு அவன் மொழியில இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து இந்த நாட்டை வந்து ஒரே மொழி ஒரே கலாச்சாரமா உருவாக்க முடியல. பிஜேபி மட்டும் தான் திணிக்குதுன்னு சொல்ல. இல்ல, பொதுவாக மத்தியில் ஆளக்கூடிய அரசு இந்தியை கொண்டு வருவதற்கான அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அந்தந்த மாநிலங்கள் அவங்க தான் அதை முடிவெடுக்கணும். இப்ப நீங்களும் நானும் உரையாடுறது எதுல உரையாடுறோம்? தமிழ் எனக்கான உணர்வு, எனக்கான மொழி உணர்வு, எனக்கான மொழி பற்று, அது வந்து வெறி இல்ல, ஒரு பற்று இருக்குது என் மொழி மீது. என் மொழிக்காக இந்த மண்ணை காத்த மாபெரும் போராளிகள், இந்த மொழிக்காக உயிர் நீத்த போராளிகள் இருக்கிறான். இந்த மொழியினுடைய இலக்கணம் இலக்கியம் அத்தனையுமே வந்து எமக்காக இருக்கிறது, என் அறிவாற்றலை வளர்த்திருக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் எழுதிய அந்த வரிகளே வந்து எமக்கான பெரிய ஒரு உந்துதலை தருகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது. அதை விட என்ன இந்தி பெரிய வெங்காய மொழி? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நானும் கேட்கலாம், இந்தி இந்த எந்த மொழின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இந்தியை பத்தி நீங்க பெருசா ஒண்ணு பெருமையா எடுத்துக்கல. அதர் லாங்குவேஜ கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சிறு வயதுல இருந்து பொதுவான சொல்லுவோம்ல, 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நீங்க திடீர்னு ஒரு மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படிங்கிறதுல ஆசைப்படுறது தவறு கிடையாது. படிக்கிற பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில தனியார் பிள்ளைகளை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைத்தையும் கற்கும் பொழுது அதற்கு சரிசமாக போட்டி போட நான் 12ஆம் வகுப்புக்கு தாண்டி சொல்றேன், அதற்கு மேல கல்லூரியில படிக்கும் போதும் சரி, அதற்கு மேல இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு போகும்போதும் சரி, இந்த மாணவர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு இடைவெளி, மிகப்பெரிய இடைவெளி இருந்து ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, விருப்பப்பட்டு அப்ப அவர்களை மேல கொண்டு வரதுக்கு என்ன தவறு? இல்ல, இது நான் அதுதான் திரும்ப கேக்குறேங்க. இந்தி படிச்சவன் பானிபூரி வித்துட்டு இருக்கான், இந்தி படிச்சவன் வந்து இங்க கத்துக்கிட்டோம். நாங்க என்னங்க சொல்றோம், மீண்டும் சொல்றோம், விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அனைத்து மொழிகளையும் கற்போம், அன்னை தமிழை காப்போம்ன்றேன். என்னுடைய மொழிக்கான உரிமையை தான் நான் பேசுறேன். என்னுடைய மொழிக்கான உரிமை நீ வந்து திணிக்காத, அது நாங்களா முடிவெடுக்கிறோம், நாங்க சொல்றோம், நீ வந்து திணிக்காத, ஒரு மாநிலத்தின் மீது ஒரு திணிப்பை ஏற்படுத்தாத. திராவிட இயக்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அதிகமாயிருச்சு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா மத்தியில ஆள்றதுனால இதெல்லாம் வந்து அதிகமாயிருக்கலாம். 2014 தான் பாரதிய ஜனதா ஆட்சி, முன்பாக வாஜ்பாய் ஆட்சிக்கு அப்புறம் நடுவுல எல்லாம் கேப் இருந்து இல்ல. நீங்க ஒரு திட்டத்தை மத்திய அரசு வந்து 67க்கு அப்புறம் தானே சிபிஎஸ்இ பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு மாநில அரசு தடையில்லா சான்றிதழ் அளிக்கணும் இல்லையா? மாநில அரசு அளிக்கணும். இங்கு அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகளும் தனியார் பெருசா வந்திருக்க கூடாது. ஏன்னா இந்த நீங்க சொல்ற திராவிட மாடல் அரசுடைய கல்வி, அரசு பள்ளி கல்வி மிக தரமாக இருந்தது அப்படின்னா இதை வந்திருக்க கூடாது. அனுபவிச்சதுக்கு யார் காரணம்? அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் மீண்டும் சொல்றேன்,
நீங்க முன்னாடியே சொன்னதுதான், விருப்பப்பட்டு சேர்பவர்கள், விருப்பப்பட்டு இந்த மொழியை எடுக்கிறவர்கள், அவர்களுக்காக இது வந்து அவங்க வந்து இதை ஒத்துந்திருக்கலாம். சரி, நீங்க வந்து விருப்பப்படுறாங்க, ஒரு சிலர் விருப்பப்படுறாங்க, அரசு வந்து ஒரு சில மக்கள் எல்லோருக்குமான அரசு தானே இது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குமான அரசு மட்டும் இல்ல. இங்க வந்து எல்லா மொழி பேசக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடியவனும் இருக்கிறான். இங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழி பேசக்கூடியவனும் தமிழ்நாட்டுல இருக்கிறான். அவன் விருப்பப்பட்டு வருவான். அவனுக்கு வந்து தமிழ் வந்து லாங்குவேஜ் புரியாது, தமிழ்ல வந்து அவனுக்கு எடுக்கிற பாடத்திட்டங்கள் புரியாது. அதனால அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கான ஒரு கல்வி வேணும் அப்படின்னும் போது சிபிஎஸ்சியை வந்து நம்ம அனுமதிப்போம், அவன் படிச்சுட்டு போட்டோம். இங்க எத்தனை நாயுடுகள் இருக்கான், எத்தனை வந்து மலையாளிகள் இருக்காங்க, எத்தனை கன்னடர்கள் இருக்காங்க, எத்தனை வந்து இந்தி பேசக்கூடிய மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. அனைத்து தரப்பையும் வந்து தமிழ்நாட்டு அனுமதிக்குது இல்ல. அப்ப அது போல வந்து அந்த சிபிஎஸ்சியை வந்து அனுமதித்து அன்றைக்கு வந்து அதை வந்து அனுமதி, அதுல இருக்கக்கூடிய கஷ்டப்படுபவர்களும் அரசு பள்ளியில படிப்பாங்கல்ல. யாரு அந்த நீங்க சொல்ற கூடியவங்கள்ல இருக்கக்கூடியவங்களும் கற்றுக்க ஒரு பொருளாதார சூழ்நிலை கடினமாகிற மக்கள் அரசு பள்ளியில படிப்பாங்கல்ல. இல்ல, அவங்க பெரிய அளவுல அரசு பள்ளியில வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வெளி மாநிலங்கள் வரக்கூடிய ஓரளவுக்கு பொருளாதார வலிமையோடு இங்க இருந்தவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பல தெருவுகள்ல போனா பார்த்தா தெரியும், நம்ம யதார்த்தமா பேசுவோம். பல தெருவுகள்ல போனா இன்னைக்கு இங்க உழைக்கும் மக்கள் தான் வந்து பொருளாதார நிலையில வந்து ரொம்ப கீழா இருப்பான். ஆனா வெளியிலிருந்து வந்தவர்கள் அனைவருமே வந்து பெரிய அளவில் இருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு பதவி உயர்வுக்காக இங்க வந்திருப்பான், இல்ல ஒரு வேறு ஏதோ திட்டங்களுக்காக இங்க வந்திருப்பாங்க. அதுல வந்து அவங்க பிள்ளைகளை வந்து ஒரு தனியார் பள்ளியில மிகப்பெரிய அளவுல கொண்டு போகணும்னு நினைப்பான். அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கான கல்வி வேண்டும் என்பதுதான் வந்து அந்த அரசு அதை முயற்சி எடுத்திருக்கும், அந்த மாநில அரசு முயற்சி எடுத்திருக்கும். இது நமக்கான திட்டம் என்பது நம்மளுடைய கல்வியை பாதிக்கப்படும் போது, நம்முடைய மொழிக்கான பாதிப்பு ஏற்படுத்தும் போது அரசு கட்டாயம் எதிர்க்கத்தான் வேண்டும். நீ நிதி ஒரு ஏங்க ஏழை பிள்ளைங்க படிக்கிற இது கல்விக்கு வந்து நிதி ஒதுக்கலாம், இது வந்து இதை கேள்வி கேட்கல நீங்க, இதை கேள்வி கேட்காத நீங்க. ஏன் இந்தியா அனுமதிக்கல, ஏன் இந்தியா அனுமதிக்கல அப்படின்ற கேள்வியில தான் இருக்கீங்க. நிதியை வழங்காத தவறு. இந்த மக்களுடைய வாழ்க்கை பிற்காலத்துல அதனுடைய வர அந்த அந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுது. அரசு எவ்வளவுதான் வந்து ஒரு மாநில அரசு இதை வந்து உண்மையிலேயே அது நேற்று ஒரு யாரோ ஒருத்தர் பேசுனாங்க, கஜானே காலியானும் இந்த பிள்ளைங்களுக்காக நாம வந்து இந்த நிதியை செலுத்த வேண்டும். பெரிய வேதனையா இருக்கு. அது அதாவது இது தமிழகத்தினுடைய ஒரு கோரிக்கை மட்டும் ஒரு உரிமையாவும் இருக்கலாம். தமிழக அரசுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. நீங்க மத்திய அரசாங்கம் தரலன்னு நம்மளுக்கு காரணம் காட்டி இதை நீங்க நிதி ஒதுக்காமல் இருக்கிறதும் அவர்களுக்கு சம்பளம் தராமல் இருக்கிறதும் தவறுதான் இல்லையா? ஆமா, நீங்க அது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா மாநில அரசு அதை எப்படியாவது முன்முயற்சி எடுத்து அதை செய்யணும். அதற்கான முயற்சியும் திமுக அரசு எடுத்துட்டு இருக்கு, எடுக்காம இல்லை. இன்னைக்கு திமுக அரசு இன்றைக்கு 3வது ஆண்டை தாண்டி 4வது ஆண்டை வந்து அவங்க அடி எடுத்து வைத்து மிகப்பெரிய நல்ல முறையில் இன்றைக்கு ஆட்சியை வந்து அவங்க வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க. மத்திய அரசு வந்து எந்தவித நிதி ஆதாரமும் வந்து இவங்களுக்கு வழங்கல. மிகப்பெரிய நிதி வந்து தமிழகத்திற்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசால். ஏன்னா அவங்க கொண்டு வர திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தல. இன்னொன்னு, சனாதானத்தை மிக தீவிரமாக எதிர்ப்பதில் திமுக அரசு கூட்டணி, இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வலுவாக இருக்குது. அது முக்கியமாக இந்தியா கூட்டணி சனாதானத்தை எதிர்க்கு நீங்க சொல்லலாம், திமுக எதிர்க்குன்னு சொல்லுங்க. இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியில நாங்க இருக்கோம்ல. நீங்களும் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் எதிர்க்கலாம். ராகுல் காந்தி எதிர்ப்பாரா சனாதனத்தை? நாங்க எதிர்க்கிறவங்களை பக்கத்துல வச்சிருக்காருல, எதிர்க்கிறவங்கள பக்கத்துல எங்களுடைய கருத்தை கேட்கிறாருல, கெட் அவுட்னு போடுறதுக்கு பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ, இந்த மாதிரி சில கோரிக்கைகளை எப்படி காங்கிரஸும் ராகுல் காந்தி ஏத்துக்குவாங்க? ஆனா பிரசாந்த் கிஷோர் நடந்த நிகழ்ச்சியில வந்து பெரும்பான்மையா யார் இருந்தது, யார் கலந்துட்டது, யாரு அதனுடைய தலைவர்? தாவேகா தலைவர். அதனால வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கூட. எங்களுடைய கருத்து, எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய ஜனநாயகபூர்வமாக அனுமதிக்கப்படுகிறது. சனாதனத்தை எதிர்ப்பு திமுக விடுதலை சிறுத்தைகளும் கை கோர்த்து மிகப்பெரிய அளவில் நாங்க வந்து எதிர்க்கிறோம். இந்த எங்களுடைய நிலைப்பாடு. இது உங்க நிலைப்பாடு தான். இதை அப்படியே காங்கிரஸ் ஏத்துக்குமான்னு கேக்குறேன். உங்களுடைய இந்த நிலைப்பாடெல்லாம் அதுதான் எங்க பக்கத்துல வச்சிருக்காங்க. உங்க நிலைப்பாடு எனக்கு தேவையில்லை, நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்க, நீங்க வந்து RSS எதிர்க்கிறீங்க. ராகுல் காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை கையிலேந்தி சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. இல்ல அப்படி கிடையாது. நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் RSS இந்துத்துவாவை பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நானும் பிராமணன் தான், ஆனா அதெல்லாம் பாக்குறது இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை கையில ஏந்திர ஒரு எந்த பிராமணர் அரசியலமைப்பு சட்டத்தை கையில ஏந்தி வந்து அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டில் வந்து நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்பது பார்ப்பனுடைய சதி. ஆனால் அதை கையில் ஏந்திர ஒரு பார்ப்பனர் யாரு? ராகுல் காந்தி. இப்போ நீங்க அதை கையில் இருந்ததுனால அந்த பார்ப்பனர் நீங்க ஒத்துக்குவீங்க இல்ல? RSS எதிர்க்கிறார்ல, RSS இது காந்தியை கொண்ட ஒரு சீமான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவர் சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். இது வந்து இவரை வந்து இவங்க வந்து ஒரு உச்சபட்ச இந்துத்துவா, இவங்க சாஃப்ட் இந்துத்துவா, ரெண்டு பேரும் இந்துத்துவா தானே. மத்தியில ஆளுகிற யாராகிறது, நாளைக்கு நீங்களே மத்தியில போய் ஆண்டீங்கன்னா அந்த கொள்கைக்கு போதா, அந்த கொள்கைக்கு அவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சனாதன கொள்கையை ஏத்துக்கணும், பெரும்பான்மை மக்களோட அந்த கொள்கை ரீதியான ஒரு திட்டங்களை வந்து வகுக்கிறது இல்லை மத்தியில் ஆள்றவங்க யாருமே. நீங்க வந்து தந்தை பெரியாரோ இல்லது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் உருவாக்குன அந்த தலைவர்களை கையில் எடுத்து போறது இல்லை. காந்தி என்ன பண்ண அதே தான் சொன்னாரு. ஆனா யார் சுட்டது?
கோட்சே தான் சுட்டான். எங்க திருப்தி, நீ வந்து இந்த நாட்டை வந்து பிரிவினை உண்டாக்குற, இஸ்லாமியர்களுக்கு வந்து தனி நாடு கொடுக்குற, இது வந்து மிகப்பெரிய அளவில் கொடூரம் தான் சுட்டான். ஆனா வந்து அந்த அந்த அதனுடைய தொடர்ச்சி தானே காங்கிரஸ். அப்ப அது கோபம் இருக்கு, RSS மீது கோபம் இருக்கு, இன்றைக்கு சனாதன சக்திகள் மீது கோபம் இருக்கு, இந்த நாட்டை வந்து பாழாக்குறாங்கன்னு கோபம் இருக்கு. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களை அருகில வைத்திருக்கிறாங்க, எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிறாங்க, நாங்க பேசுற கருத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதை நாடாளுமன்றத்துல பேசுறாங்க. இதை மேல என்ன வேணும்? இல்ல, நீங்க அவங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அவங்க அரசியலும் அவங்க வந்து இப்பொழுது ஆட்சி அமைச்சாதான் அவங்க கோரிக்கை ஏத்துக்கிறாங்களான்னு வெளியில தெரியும். இப்ப அவங்க ஆட்சியில இல்லையா? இவங்க ஆட்சியில மத்திய அரசாங்கத்துல ஆட்சி வந்து அதுல நீங்க கூட்டணியில இருந்து இது போன்ற பிரச்சனைகள் எழும்போதுதான் காங்கிரஸ் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்ல, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. நாங்க வந்து சனாதனத்தை வந்து அனுமதிக்க கூடாது. அப்போ சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறது? பிரதான எதிர்கட்சி யாரு தேசிய அளவில்? காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் அந்த ஒற்றுமையே முழுசா இல்லையே. இல்ல, அதுதான் நாங்க சொல்றோம். உங்களுக்குள்ள வந்து ஈகோ இருக்கு. இந்தியா கூட்டணியில எங்க தலைவர் என்ன சொன்னாரு? இந்தியா கூட்டணியில ஈகோ இருக்கு, முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு டெல்லியுடைய நிலையில வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கூட்டணியை வந்து நம்ம ஒற்றுமைப்படுத்தணும்னு சொன்னாரு. ஆனா இது ஒற்றுமை அடையுமா என்னன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறை தோல்விக்கும் காரணம் வந்து அந்த இந்தியா கூட்டணி ஒற்றுமை இல்லைன்றதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதுதான் எங்க தலைவர் வெளிப்படையா சொல்றாரு. எந்த தலைவருமே சொல்ல, இந்தியாவில எந்த தலைவருமே சொல்ல. நீ என்ன சொன்னாரு? இந்தியா கூட்டணி ஈகோவை கைவிட்டு விட்டு அனைவரும் ஒற்றுமையா வந்து செயல்படணும், எதிர்க்கணும். கடந்த முறை வந்து இதே கோரிக்கையை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் CPIM இடதுசாரிகளுக்கு வைத்தார். நீங்க வந்து காங்கிரஸோட கை கோர்க்கணும், காங்கிரஸ் வந்து நீங்க வந்து எதிரியா பார்க்க கூடாது. இன்னைக்கு மிகப்பெரிய எதிரி வந்து நமக்கு வந்து பாரதிய ஜனதா அவர்கள் தான் வந்து ஒரு திட்டத்தை வந்து இங்க வந்து இந்தியாவை வந்து ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே இதுவா மாத்தணும்னு பாக்குறாங்க. இந்த நாடை வந்து இந்து நாட்டா மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ இடதுசாரிகள் வந்து இதுக்கு நீங்க பங்கெடுக்கணும், காங்கிரஸோட கை கோர்க்கணும்னு சொன்னாரு. இடதுசாரிகள் கை கோர்த்தாங்க இன்றைக்கு. ஆனால் வந்து மற்ற மாநில கட்சிகள், ஆளுமையா இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், திமுக, VCK, இடதுசாரிகளை தவிர்த்து ஒரு சில மம்தா பானர்ஜி, வெஸ்ட் பெங்கால், புதுடெல்லி, இடதுசாரிகளே அப்படி பிரச்சனை தான் அவங்களுக்குள்ளேயே இல்ல இருக்கு, அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அவர்கள் வந்து ஒரு இவங்க எல்லாம் ஒரு ஒற்றுமையா ஒரே கருத்தோட பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும்னு இவங்க நினைச்சால் கட்டாயம் பாரதிய ஜனதா வீழ்ச்சி அடையும். இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அவங்களை ஆட்சி அமைத்து இந்த நாட்டை வந்து குட்டிச்சவராக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள், பேராபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே அனைத்து மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களாக இருக்கக்கூடிய, இஸ்லாமிய மக்களாக இருக்கக்கூடிய தேவாலயங்கள், அவங்க வணங்கக்கூடிய தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படின்னா பிஜேபி வந்திருக்க கூடாது, வந்துருச்சு 3வது தடவையும். அதுதான் இவங்க என்ன அவங்களுக்கு உணர்வை ஊட்டுறாங்க. இந்த மக்களுக்கு என்ன அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது. நம்பிக்கையை விட ஒரு உணர்வை ஊட்டி இந்த மக்களை வந்து அவங்க திசை திருப்பி வாக்கா மாத்துறாங்க. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த, நீங்க இந்தியா முழுக்க சாதி புரையோடிப்பு இருக்குங்க. அந்த சாதி புரையோடி போனதே இவங்க தனக்கான இதுவா பயன்படுத்தி அங்கங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகளை வந்து கையில் வைத்துக் கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில உரிமையை பேசக்கூடிய அந்த மாநில கட்சியை வந்து தகர்க்கிறாங்க. இன்னைக்கு திமுகவை அப்படிதான் தகர்க்கணும்னு பாக்குறாங்க, எவ்வளவு திட்டமிடுறாங்க. ஆனால் திமுகவை விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில், விடுதலை கூட்டணி இடதுசாரிகள் இருக்கிற வரையில், கூட்டணி இயக்கங்கள் இருக்கிற வரையில் திமுகவை வீழ்த்த முடியாது, திமுகவை அப்புறப்படுத்த முடியாது. 2026 தேர்தலையும் திமுகவோட மட்டும்தான் கடன் உறுதியாக இருக்கிறோம். நாங்க அதுல எந்த மாற்றமே இல்லை. நாங்க பாரதிய ஜனதா சனாதன சக்திகளை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதனால் திமுகவோடு இருக்கிறோம். திமுக செய்யும் தவறுகள் ஏங்க, எந்த ஆட்சியில தவறு இல்ல? தவறு இருக்குங்க, சுட்டி காட்டிட்டு தானே இருக்கிறோம். தவறு நடக்கும் போது சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் சுட்டி காட்டுறோம். ஏதோ ஆட்சியை வந்து நாங்கள் பாராட்டி கொண்டு ஐயோ ஆஹா ஓஹோ இல்ல, மற்ற ஆட்சியை விட இது சிறந்த ஆட்சி என்றும். மிக்க நன்றி. மும்மொழி கொள்கையில் உள்ள தமிழகத்தின் நிலை, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை மற்றும் தேசிய அரசியல் பற்றி எங்கள் பேசியது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தது ரொம்ப நன்றி.